ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான நான்வெஜ் ரெசிபியான வாத்துக்கறி குழம்பு. இது சளி இரும்பலுக்கு பெஸ்ட் ஹோம் ரெமெடியாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 25 கிராம் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, காரத்துக்கேற்ப வரமிளகாய், 2 பட்டை, 2 லவங்கம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. வாத்துக்கடையிலே இந்த வாத்து குழம்பு பவுடர்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் சேர்த்தி வதக்கிட்டு ஆற விட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வாத்து வாங்கிட்டு வந்தோடனே அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்திட்டு 2 வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாத்து பீஸுகளை எடுத்து அதில் போட்டுட்டு, இந்த வாத்து குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு செய்கிறத விட இந்த வாத்து குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா ஒரு 7-8 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே இந்த வாத்துக்கறி கொஞ்சம் குக் ஆகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. 7-8 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு செக் பண்ணிக்கிங்க, காரம் செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு காரம் பத்தாதல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிக்கன் மசாலா அல்லது வீட்டில் அரைச்ச கறி மறுபடி சேர்த்திக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் கறி மறுபடி சேர்த்திருக்கேன். அதனால் சேர்த்திட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம லிட்டு வச்சு மூடி ஒரு 7 to 8 விசில் வர வரைக்கும் குக் பண்ணலாம். ஏன்னா வாத்துக்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக தேவைப்பட்டால் தேங்காய் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் நான் சேர்த்திக்கல தேங்காய். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக வச்சு சேர்த்திக்கிங்க. இப்போ 8 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜம்முன்னு நமக்கு ரெடியாக இருக்கும் வாத்துக்கறி குழம்பு. மேலே கொத்தமல்லி தழை தூவி இட்லி, தோசை, சாதத்துக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாத்துக்கறி குழம்பு, வாத்து முட்டை இதெல்லாம் சளி இரும்பலுக்கு ரொம்ப பெஸ்ட் ஹோம் ரெமெடியாக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.